பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 17வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். நாமும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது ஒரு சாயலால் திருப்தியாவேன். கர்த்தரை பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவஜனங்களாகி நமக்கு காண்பித்து தருகிறார். அதுதான், நாமும் நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். இது நமக்கு நித்தியத்தை குறித்த ஒரு நிச்சயத்தை தருகிற ஒரு வசனமா இருக்கிறது. ஏன்னா தேவபிள்ளைகளாகி நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில இம்மைக்காக நாம் வாழவில்லை, மறுமையிலே நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழ தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அதை உணர்ந்த தேவபிள்ளைகளால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். அதற்கான கிரியைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மனவாளனுக்கேற்ற மனவாட்டியார் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்ப இந்த உணர்வு நமக்கு இருக்கிறதுனால இந்த வசனத்திலே சங்கீதக்காரன் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான சத்தியத்தை உணர்ந்து நாம் என்ன பண்ணணும்? தேவபிள்ளைகளாகி நாம் இதற்கு கீழ்ப்படியணும். மறுமையிலே கர்த்தரோடு கூட வாழ ஆயத்தமாக தேவபிள்ளைகளாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான சத்தியம் இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாமும் நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன். தேவபிள்ளைகளாகி நாம் மறுமையிலே கர்த்தரை சந்திக்க அவருடைய முகத்தின் சாயலால் திருப்தியாக அவரோடு கூட நித்தியமாய் வாழ அதற்கான கிரியைகளை நம்மால் நடப்பிக்க முடியும். ஏன்னா அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நீதி இருக்கிறதோ அந்த நீதினால் தான் அவனால் கர்த்தருடைய முகத்தை தரிசிக்க முடியும். நாம் நீதியில் உங்களுடைய முகத்தை தரிசிப்பேன் என்றுதான் சங்கீதக்காரன் சொல்லலாம். இன்று தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட இந்த கடைசி நாட்கள்ல காணப்படாத ஒரு காரியம் தான் நீதி. உலகம் அநீதியினால் நிறைந்திருக்கிறது. சூரியனுக்கு கீழே நான் நீதி ஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநீதி இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கி தன்னுடைய பிரசங்கத்தில் எடுத்துரைப்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இப்ப பூமி எதனால் நிறைந்திருக்கிறது? அநியாயத்தினாலும் அநீதியினாலும். தேவ ஜனங்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள் கூட அநியாயமான கிரியைகளை நடப்பிப்பதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, அநியாயமான கிரியை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களால் கர்த்தருடைய முகத்தை தரிசிக்க முடியாது. அப்படி கர்த்தருடைய முகத்தை தரிசிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிற மனுஷனால் கர்த்தர் வாழ்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த கடைசி நாட்கள் அநியாயமான கிரியைகளை நடப்பிக்கிறது நிமித்தம் அநேக உலக ஆதாயங்கள் கிடைக்கலாம், உலகத்தில் பேர் புகழ் பதவி கிடைக்கலாம், அநேக நன்மைகள் கிடைக்கிறது போல இருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் இழக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் பரலோக ராஜ்யம். அப்படிப்பட்ட அநீதியுள்ள கிரியைகளை உடைய மனுஷன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது, கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்க முடியாது, அவருடைய சாயலால் திருப்தியாக முடியாது. ஞானத்திற்கு நாளிலே கர்த்தரின் சாயலை கண்டு திருப்தியாக்கப்பட்ட அனுபவத்தோடு கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழ்கிற பரலோக ராஜ்யத்தை நாம் நம்முடைய சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில நீதி காணப்பட வேண்டும். வேதம் அதை தான் காண்பிக்கிறது. தேவபிள்ளைகளாக நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் நீதி உள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் நமக்குள்ள எழும்புகிற அடுத்த கேள்வி. நாமும் நீங்களும் நீதி என்று நினைத்து செயல்படுகிற காரியங்கள் எல்லாம் நீதியான கிரியைகள் கிடையாது. தேவபிள்ளைகளாகிய நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான காரியம், வேதம் எந்தெந்த காரியங்களை நீதி என்று சொல்கிறதோ அதுதான் கர்த்தருடைய பார்வையில நீதி. அதுதான் கர்த்தர் சொன்ன நீதி. அந்த காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில மறக்காமல் மறுக்காமல் செய்து முடிக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா நீதியான கிரியைகளையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். சிம்பிளா சொல்லணும், நமக்காக அருளப்பட்ட என்னையும் உங்களை நீதிமான்களாய் மாற்ற நமக்காக அருளப்பட்ட நீதிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்து தேவபிள்ளைகளாகி நாம் என்னென்ன காரியங்கள் என்னென்ன கிரியைகள் நீதியான கிரியைகள் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பித்தார். அதனாலதான் யோவான் 14:6 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான். ஏன்னா அவர்தான் நமக்காக அருளப்பட்ட நீதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாம
அவரை ஏற்றுக்கொள்ளாம, அவருடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து காண்பித்த கிரியைகளை நடப்பிக்காம நம்மளால என்ன பண்ண முடியாது? பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நீதியில அவருடைய முகத்தை தரிசிக்க முடியாது. அவருடைய சாயலால் திருப்தியாக முடியாது. அதே பிள்ளைகளாகி நாம் கர்த்தருடைய சாயலை தரிசிக்க, நீதியிலே அவருடைய முகத்தை தரிசிக்க, அவருடைய சாயலால் திருப்தியாக, அவர் நமக்கென அவருடைய வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவனை சுதந்திரித்து கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழ தேவர்களாகி நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு அவர் நமக்கு காண்பித்து தந்த நீதிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கிற அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தினுடைய தேவஜனங்களால் நாம் மாற நம்மை முழு இருதயத்தோடு கர்த்தரை பார்த்து அர்ப்பணிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவஜனங்களால் வேதத்தில் அவர் நமக்கு காண்பித்து தருங்க எல்லா நீதியான கிரியைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றணுமேனால் கர்த்தர் நிச்சயமாய் தாம் சொன்னபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை நீதிமன்களாய் மாற்றி அவர் நமக்கு வாக்கு பண்ணின பரலோக ராஜ்யத்தை தேவபிள்ளைகளாகிய நாம் சுதந்திரிக்க அவர் கிருபை செய்வது அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது அவர் நமக்கு காண்பித்து தந்து நம்மை பலப்படுத்துகிற இந்த வசனத்தின்படி தேவபிள்ளைகளாகிய நாம் நமக்காக அருளப்பட்ட நீதியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனை தரிசித்து அவருடைய சாயலால் திருப்தியாக்கப்பட்டு அவர் வாசம் பண்ணுகிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து தேவனோடு கூட நித்தியமாய் வாழ செய்வது அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாகி நாம் இதே உணர்ந்தவர்களால் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழவும் நீதியான கிரியைகளை நடப்பிக்கவும் நாம் நம்மை முழுமையான கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வாதம் வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் கரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய